ஹாய் ஹலோ கும்பராசி. உங்களுக்கு ஏப்ரல் 27லேருந்து மே 3 உங்களுக்கான கைடன்ஸ், உங்களுக்கான லவ் கைடன்ஸ், உங்களுக்கான பர்சனல் லைஃப் கைடன்ஸ் என்ன வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, பாசிட்டிவ் எனர்ஜியை கிளைம் பண்ணுங்க. ஓகே, இது ஒன்லி ஃபார் மை கியூட் ஃபேமிலி டேரோட் கைட் தமிழ் ஃபேமிலி. ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் இந்த எனர்ஜி உங்களுக்கு கிளைம் ஆகும். ஓகே கும்பராசி, நிறைய யோசிக்கிறீங்க, நிறைய கான்சியஸை வச்சு நிறைய விஷயத்த நீங்க ஆராயணும்னு நினைக்கிறீங்க. எல்லா விஷயத்தையுமே கான்சியஸ்னால ஆராய முடியாது. எல்லா விஷயத்துலயுமே உங்களோட கான்சியஸ் கரெக்டா இருக்கணும்னு கிடையாது. ஸோ கொஞ்சம் பொறுமையா இருங்க, நிதானமா இருங்க. எல்லாத்தையுமே யூனிவர்ஸ் டிவைன்ட்ட விடுங்க. எல்லாத்தையுமே நீங்க தலையில போட்டுக்கணும். எல்லா விஷயத்துக்கும் நீங்க யோசிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. எந்த விஷயத்துக்கு நீங்க யோசிக்கணுமோ அந்த விஷயத்துக்கு யோசிங்க. அந்த விஷயத்துல உங்களோட கான்சியஸை செலவு பண்ணுங்க. பிகாஸ் நீங்க எல்லாத்துலயுமே உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்க பண்ணிக்க முடியாது. ஸோ ஃபர்தரா எந்த விஷயத்துல நீங்க கான்சியஸா இருக்கணும், எந்த விஷயத்துல கான்சியஸா இருக்க தேவையில்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே ஓகே பாஸ்ட்ல ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணீங்க. அது ஒரு லவ்வா இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், ஒரு தொடர்பா இருக்கலாம், ஒரு உணர்வா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணீங்க. பட் அந்த விஷயம் இப்போ நீங்க எதிர்பார்த்து நிக்கிறீங்க. அது எனக்கு பாசிட்டிவா நடக்காதா, ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்காதா, பாசிட்டிவான விஷயத்த நான் பண்ண முடியாதான்னு ரொம்ப ஏங்குறீங்க. பட் அந்த ஸ்டேபிள் நீங்க எப்ப நிலையா இருக்கீங்களோ, எப்ப அதுக்கு நீங்க தயாராகுறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான விஷயம் உங்களை தேடி வரும். ஸோ கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவையில்லாத விஷயத்துல உங்களோட மூளையை நீங்க செலவு செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் உங்களுக்கு எப்ப நடக்க போகுது, அது எது வேணாலும் இருக்கலாம். ஒரு லவ் விஷயமா இருக்கலாம், வேலை விஷயமா இருக்கலாம், அல்லது எது வேணாலும் இருக்கலாம். உங்க மனசுல ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு விஷயம் எப்ப நடக்கும்னு. அந்த விஷயத்தோட டைமிங் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ கும்பராசி, எந்த விஷயத்தையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஓகே, எந்த விஷயத்தையும் ஃபோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அது இயற்கையா அழகா நடக்கக்கூடிய விஷயத்த கூட அது சீர்குலைச்சிடும். ஸோ எதையுமே ஃப்ரீயா விடுங்க. இயற்கையா அது உங்களை தேடி வரும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ரொம்பவுமே போட்டு அதை போட்டு பிடிச்சி இழுக்காதீங்க எனக்கு இப்பவே வேணும்னு. ஃப்ரீயா விடுங்க, உங்களுக்கு தேடி ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ கும்பராசி கிளைம் பண்ணுங்க.